இன்னி அரானி ஆசிரோ ஹம்ரா, நான் என்னுடைய கனவிலே ஆல்கஹால் கலந்த குளிர்பானத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தண்டனை காலம் முடிந்த பிறகு சலாமத்தா ஆஃபியத்தா மீண்டும் உங்களுடைய வேலையை நீங்கள் தொடர்வீர்கள். இதற்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தீங்க? அரசருக்கு குளிர்பானங்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தானே பார்த்தீங்க. அதே வேலையை நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க. மிஸ்ரனுடைய அரசர் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அதுதான் உங்களுடைய கனவினுடைய விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவரும் கேட்டுட்டார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது மாதிரியே அந்த கனவுல இந்த பழம் பிடிக்கிற மாதிரி கனவு கண்டார்ல, அந்த வாலிபருக்கு அரசரின் புறத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறார். விடுதலையாய் போறார். அவரிடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. உதுகுர்னி இன்த ரப்பிக், என்னை பற்றி உங்களுடைய அரசரிடத்திலே எத்தி வையுங்கள். நான் குற்றமற்றவன் என்பதை இங்க இருந்து போயிட்டு உங்களுடைய அரசர்கிட்ட நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாட்கள் ஆச்சு, என்ன அவர் மறந்திருக்க கூட செய்யலாம். ஆகவே நான் உங்களுக்கு செஞ்சதற்கு கைமாறாக இதை செய்யுங்க அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபரிடத்துல சொல்லி அனுப்புறாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு போனவர் தான். சில தஃசீர்கள்ல பதிவு செய்யப்படுது 7 வருடங்கள் ஆச்சாம். 7 வருடங்கள் கழித்து மிஸ்ரனுடைய அரசருக்கு ஒரு கனவு வருது. இந்த கனவுக்கு உங்கள யாருக்காவது பதில் தெரியுமான்னு அங்க இருக்கிற மந்திரி ஆட்கள்கிட்ட கேட்கிறாங்க. அப்போ ஜூஸ் புரிஞ்சிட்டு இருக்கிற இவருக்கு 7 வருஷம் கழிச்சு தனக்கு உதவி செய்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஞாபகம் வருது. அதை அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபன்சாஹு ஷைத்தானு ذிக்ர ரப்பிஹி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தன்னுடைய எஜமானிடத்திலே சொல்வதற்கு ஷைத்தான் அந்த மறதியை அவருக்கு ஏற்படுத்தினான். ஏன்னா அவருடைய தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு நம்ம சிறையில இருக்க வேண்டாம்ங்கிற பயங்கரமான ஒரு சந்தோஷத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வைத்த கோரிக்கையையும் மறந்துட்டாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம்ன்ற ஒரு பர்சனையும் அவர் மறந்துட்டார். அவர் மறந்ததினால் ஒரு நபி 7 வருட காலம் சிறையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு கீழ் நாம் எங்கிருந்தோம், எப்படி இருந்தோம், எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு மேலே வந்தோம் என்பதை எப்பொழுதும் நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்படி யோசிக்காமல் போனதினால் அவர் செய்த மிகப்பெரிய பிழை என்ன? ஒரு நபி அநியாயமாக தேவையில்லாமல் 7 வருட காலம் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் என்னை எந்த உயர் பதவியில் வைத்திருந்தாலும் எனக்கு கீழுள்ளவர்களை நான் ஒருபோதும் தாழ்வாக நினைக்க மாட்டேன். அவர்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள்களை நான் சாதாரணமாக தட்டிவிட மாட்டேன். இது ஒரு வீட்டில் குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். நாட்டின் அரசராக, அமைச்சராக, தலைவராக, தொண்டராக, பிரதமராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சி பெரும் பாடமாக இருக்க வேண்டும்.